Madurai Jugardanda Factory, true tradition, authentic taste. Hotstar Specials, Goli Soda Rising, now streaming on Disney Plus Hotstar. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ராமநாமரசம் பருகுவாய் மனமே அப்படின்னு ஒரு பாட்டை பாடினேன். திடீர்னு எல்லா லைட்டும் ஆஃப் ஆச்சு. சுவாமி அந்த பீடத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய உருவம், கழுத்தெல்லாம் கிடையாது, தெரியல, மேலெல்லாம் வெள்ளை முடி, சடத் அப்படி தொங்குது, அது கண்ணுக்கு தெரியுது. நான் நேரில் கச்சேரி பண்ணும்போது சம்பவம் நடந்தது. அது சொன்ன உடனே அந்த திருப்பு சாரத்தில் உள்ள அந்த சிற்பி சொல்லுவார், வேற யாரும் இல்லை, அது ஆஞ்சநேயர் தான் வந்திருக்காரு. திவ்ய தரிசனம் குருவே திவ்ய தரிசனம் அப்படின்னு பாடும். இந்த பாடி முடிஞ்ச உடனே அந்த எஸ்எல்பி ஸ்கூலில் எப்படின்னா, எல்லா ஸ்கூல் மாதிரி இல்லை, ஆலயத்தில் உள்ள மணி எப்படி இருக்குமோ சிதம்பரத்தில் அடிக்கிறது மாதிரி அந்த மணி ஓசை அப்படி இருக்கும். பாடி முடிஞ்சதும் அந்த மணி சத்தம் அடுத்த பீரியடுக்குள்ளே அடிக்கிறதுக்கு வந்து அவங்க அடிக்கவும் சரியாக இருந்தது. இப்போ சங்கர் சார் சொல்லுவார், சார் சுவாமி உத்தரவு கொடுத்துட்டார், இதுதான் டியூன். எல்லாரும் உயிர் பிரிந்த பிறகுதான் சமாதி வைப்பாங்க. ஆனால் ராகவேந்திர சுவாமிக்கு மட்டும்தான் உயிர் இருக்கும்போதே அவர் ஒரு தேதியை குறிப்பிட்டு நேர சமாதியில் போய் உட்கார். அந்த பிரகலாதனுடைய அவதாரம் தான் ராகவேந்திர சுவாமி. இதுதான் விசேஷம். அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடன் ஆன்மீக பாடகரும் ராகவேந்திர சுவாமிகள் குறித்து 300 பாடல்களுக்கு மேல் இசையமைத்து பாடிய தென்கரை மகாராஜன் அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம் சாமி. இப்போது ஆன்மீக பாடல்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் நீங்கள் பாடிய பாடல்கள் நிறைய ராகவேந்திர சுவாமியை பற்றி இருக்குது. ராகவேந்திர சுவாமி வந்து நீங்கள் உணர்ந்த தருணம்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதை பற்றி சொல்லுங்கள். அதாவது 1998 99 இந்த வருடத்தில் மகாதானபுரத்தில் மோகன்ஜிங்கிற ஒரு அவர் நிறுவிய அந்த பிருந்தாவனத்தில் என்னை கச்சேரிக்கு கூட்டிருந்தார். அது என்னுடைய தம்பி மணிகண்டன் வாயிலாக என்னை கூட்டிருந்தார். அப்போ மணிகண்டன் வந்து என்கிட்ட வந்து கேட்டார், இப்படி அங்கே ஒரு ராகவேந்திர சுவாமி பிருந்தாவனம் வருது, உங்கள் கச்சேரியை வைக்கணும் அப்படின்னாங்க. நான் சொன்னேன், ராகவேந்திர சுவாமிங்கிற ஆள் யாருன்னு தெரியாது, நீங்கள் என்ன கச்சேரி கூப்பிடுறீங்க, அதனால் ஒரு சுவாமியை பற்றி தெரிஞ்சால் தான் சரி, ஒரு பாட்டும் தெரியாது, அதனால் நீங்கள் வேறு யாரையும் பார்த்துக்கிடுங்கப்பா அப்படின்னு. இவர் அதே போய் ராகவேந்திர மோகன்ஜிட்ட போய் சொன்னார். அவர் அதெல்லாம் வேண்டாம், அவர் ராமா கிருஷ்ணா அப்படி பாடினா போகிறவர். ஏன்னா ராகவேந்திர சுவாமி பெரிய சங்கீத மேதை, அவரை பற்றி ஒன்றும் தெரியலன்னா விட்டுருங்க அப்படின்ட்டார். சரி நானும் வர்றேன்னு சொல்லிவிட்டு இப்போ 1000 ரூபா பேசினேன். அப்புறம் சரின்னு சொல்லிக்கிட்டாங்க. அந்த நாளைக்கு போன உடனே பாடிட்டு இருக்கும்போது மைக்கெல்லாம் சரியில்லை. எனக்கு ரொம்ப கோவம் வந்துட்டு, என்ன மைக்கை வச்சுருக்கிறீங்க? அப்போ நான் சங்கீதம் படித்த புதுசில் உள்ள தருப்பார், இப்போ பகவானை உணர்ந்த பிறகு அதெல்லாம் நின்று போச்சுன்னு வைங்களேன். உடனே மோகன் அப்படியே இருந்தார். உடனே நான் கச்சேரி முடியக்கூடிய தருவாய் வந்தாச்சு. அந்த நேரத்தில் ராமநாமரசம் பருகுவாய் மனமே அப்படின்னு ஒரு பாட்டை பாடினேன். பாடின உடனே திடீர்னு எல்லா லைட்டும் ஆஃப் ஆச்சு. சுவாமி அந்த பீடத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய உருவம், கழுத்தெல்லாம் கிடையாது, தெரியல, இந்த மேலெல்லாம் வெள்ளை முடி, சடத் அப்படி தொங்குது, அது கண்ணுக்கு தெரியுது. கரண்டு போயிடுது. தெரிஞ்ச உடனே என்ன அறியாமே, இப்போவும் அந்த உணர்ச்சி மேல் புல்லரிக்கு, அதை பார்த்த உடனே என்ன அறியாமே ஒரு பயம் வந்தாச்சு. அதற்கு பிறகு ஒரு நிமிஷம் கழிஞ்ச உடனே கரண்ட் வந்துட்டுது. கரண்ட் வந்த உடனே நானும் மங்களம் பாடிட்டேன். உடனே தாம்பாளத்தில் பழ வகைகள்லாம் வச்சு, அட்சதையெல்லாம் வச்சு, அந்த 1000 ரூபா பேசின தீட்சணையை அதில் தாம்பாளத்தில் வச்சாங்க. இப்போ நான் மோகன்ஜிட்ட சொல்லுவேன், ஐயா அந்த பணத்தை எடுத்துருங்க, அது வேண்டாம். அது ஏன் அப்படின்னு கேட்டார். இல்லை அது வேண்டாம், இல்லை அது நீங்கள் பேசுகிற தொகையை நான் தாம்பாளத்தில் வச்சுருக்கேன், எடுத்துடு, அது முதல்ல அதை எடுங்க அப்படின்னேன். விஷயங்களை பிறகு பேசிவிடும் அப்படின்னேன். உடனே அவர் இந்த பணத்தை எடுத்து
ஒரு பக்கத்தில் நின்று அவருடைய உதவியாளர்கிட்ட கொடுத்துட்டாரு. அந்த அட்சதையை மேலே போட்டார். அந்த பலகைகளை மாத்திரம் வாங்கிக்கிட்டு அடுத்த வாரம் ஒரு நாளைக்கு நான் போனேன் கோயிலுக்கு. என்ன அப்போ ரொம்ப கூட்டம் கிடையாது. சிற்பம் வேலை செய்யக்கூடிய இந்த ஸ்தபதி அவர் இருந்தார். அவருக்கு ஒரு 80 வயசுக்கு மேல் இருக்கும். அப்போ நான் போன உடனே சுவாமியெல்லாம் கும்பிட்டுவிட்டு நடந்த விஷயத்தை சொன்னேன். இனிமேல் நான் சுவாமிக்கு பாடும்போது பணம் வாங்க மாட்டேங்கிற மனசில் ஒரு உறுதியை வச்சுருக்கிறேன். ஆனால் அன்னைக்கு ஒரு பாட்டுமே நான் சுவாமியை பற்றி பாடலை. ஏதாவது புக்கில் இருந்தால் தாருங்கோ அப்படின்னாரு. அவனுக்கு ஹரிணி பாடின பாட்டு, எஸ்பிபி பாடின பாட்டு 2 பாட்டை தந்தார். அதை பயிற்சி பண்ணேன். எனக்குள்ளாகவே எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, அப்போ நாமளே இசையமைச்சு நாமளே பாடினா நல்லா இருக்குமே, ஆண்டவா எனக்கு அந்த வாய்ப்பை தரணும்ப்பா அப்படின்னு மனசில் நினச்சிட்டு தரிசனம்லாம் பண்ணிக்கிட்டு அப்படின்னு நான் நேரில் கச்சேரி பண்ணும்போது சம்பவம் நடந்தது. அது சொன்ன உடனே அந்த திருப்பு சாரத்தில் உள்ள அந்த சிற்பி சொல்லுவார், வேறு யாரும் இல்லை, அது ஆஞ்சநேயர் தான் வந்திருக்கார் அன்னைக்கு அப்படின்னாரு. நான் அதையும் மனசில் நம்பிக்கை ரொம்ப இல்லாட்டாலும் ஒரு மனசில் வச்சுக்கிட்டேன். உடனே ஸ்கூலில் இப்போ வேலை பண்ணிகிட்டு இருக்கிறேன், ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். சங்கர் சார்னு ஒரு சார், அவர் தோமாளையிலிருந்து டிரான்ஸ்ஃபர் ஆகி இங்கே வந்திருந்தார். விலங்கியல் ஆசிரியர். அவர் கையெழுத்தெல்லாம் போட்டார். நாங்கள் இந்த கேண்டீனில் டீ குடிச்சிட்டு நின்னோம், நாங்கள் டீச்சர்ஸ் எல்லாம். அவர் நேராக வந்தார், என்ன பார்த்தாரு, ஐயா வணக்கம்னாரு. வணக்கம் அப்படின்னு. என்ன உங்களுக்கு தெரியாது, உங்களை எனக்கு தெரியும், நான் உங்கள் கச்சேரிகள்லாம் கேட்டிருக்கேன், எங்கள் ஊர்லேயே பூதப்பாண்டியிலே உங்கள் கச்சேரி கேட்டிருக்கேன் அப்படின்னாரு. ரொம்ப சந்தோஷம். அப்படி சொல்லுவார், நான் கொஞ்சம் பாடல்லாம் எழுதவும் பார்த்துக்கிடுங்க, நீங்கள் அதுக்கு கொஞ்சம் டியூன்லாம் போட்டால் நல்லாயிருக்கும், இந்த பாடல் எழுதுனது சரிதானன்னு ஒன்று பாருங்களேன் அப்படின்னாரு. சொன்ன உடனே எனக்கு உடனே ராகவேந்திர சுவாமியை மனசில் நினச்சிட்டேன். பாடல் எழுதுறதுக்கு ஒரு ஆள் இருக்குது, பாடல் எப்படின்னு தெரியாது அப்படின்னு பாட்டை வாங்கி பார்த்தேன். பாடல் ஒரு அம்பாளுடைய பாட்டு, அவருடைய கற்பனைக்கு தக்கவாறு எழுதியிருக்கிறார். ஆனால் அதில் ஒரு வரமுறை இல்லாமல் இருந்தது. இப்போ அவர்கிட்ட சொன்னேன், சார் பாடல் எழுதுறதுக்கு பல்லவி, அனுபல்லவி, சரணம் அப்படின்லாம் ஒரு வழிமுறை இருக்குது, இந்த மெத்தடில் எழுதுங்க அப்படின்னேன். சரி சார் அப்படின்னாரு. அப்போ நீங்கள் ஒரு காரியம் செய்யுங்க, நம்ம மகாதனபுரம் அங்கே ராகவேந்திர சுவாமின்னு ஒரு பிருந்தாவனம் இருக்குது, கோயில் இருக்குது, அங்கே வர்றேன் அப்படின்னாரு. வர்றேன் அப்படின்னாரு. நாங்கள் அவருடைய பைக்கில் நேராக போனோம். மோகன்ஜிட்ட சங்கர் சார் அறிமுகப்படுத்தினேன். அறிமுகம் ஆகிட்டுது. அப்போ சங்கர் சார் சொல்லுவார், ஏதாவது மகிமை புக்குகள் இருந்தால் தாருங்கோ சுவாமியை பற்றி அப்படின்னாரு. அவர் அம்மன் சத்யநாதன் ஐயா எழுதின புக்கை தூக்கி அவர் கொடுத்துட்டார், சங்கர் சார் கையில் கொடுத்தாரு. இந்த வரலாறு படித்து நீங்கள் எழுதுங்க அப்படின்னார். உடனே அவர் என்ன செய்தார், ஸ்கூலில் பணி ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த ஆன்மீக பணியும் நடந்தது. அவர் லேப்பில் இருந்து அப்படியே என்னோ எழுதினார், எழுதிட்டு என் கையில் தந்தார். சார் இது எப்படி இருக்கு அப்படின்னாரு. இப்படி பார்த்தேன், சார் பரவாயில்ல, இதை இந்த மாதிரி மெத்தடுக்கு எழுதுங்க திருத்தினே. அவர் அதை திருத்தி திரும்ப கொண்டு வந்தார். அந்த முதல் பாட்டு தான் திவ்ய தரிசனம். இந்த பாட்டை லேபிளை வச்சு, அவருடைய சுவாலஜி லேபிளை வச்சு பாடுறேன் நான். திவ்ய தரிசனம் குருவே திவ்ய தரிசனம் அப்படின்னு பாடுறேன். இந்த பாடி முடிஞ்ச உடனே அந்த எஸ்எல்பி ஸ்கூலில் எப்படின்னா, எல்லா ஸ்கூல் மாதிரி இல்லை, ஆலயத்தில் உள்ள மணி எப்படி இருக்குமோ, சிதம்பரத்தில் அடிக்கிறதுமா அந்த மணி ஓசை அப்படி இருக்கும். பாடி முடிஞ்சதும் அந்த மணி சத்தம் அடுத்த பீரியடுக்குள்ளே அடிக்கிறதுக்கு வந்து அவங்க அடிக்கவும் சரியாக இருந்தது. இப்போ சங்கர் சார் சொல்லுவார், சார் சுவாமி உத்தரவு கொடுத்துட்டார், இதுதான் டியூன், உடனே போவோம் என்னார். உடனே அன்னைக்கே புறப்பட்டு ஸ்கூல் முடிஞ்ச உடனே நேராக போய் இந்த திவ்ய தரிசனத்தை சுவாமிக்கு பாடினேன். இந்த திவ்ய தரிசனம் பாடும்போது என்ன நடந்தது அப்படின்னா, பாடி முடிக்கவும் கரண்ட் அப்படி போகவும் சரியாக இருந்தது. இப்போ எங்களுக்கு என்ன தோணுச்சுன்னா, அப்போ மோகன் சார் ஐயா சொல்லுவார், சார் உங்கள் பாட்டை ராகவேந்திர சுவாமி அங்கீகாரம் பண்ணியிருக்கிறார், கரண்ட்டு போய் வந்திருக்கு, இதே ஒரு நல்ல சகுனம் அப்படின்னார். நான் அதே மனசில் நினச்சிக்கிட்டேன். அதுக்கு பிறகு சங்கர் சார் ஏராளமான பாடல் எழுதினார், நிறைய டியூனை போட்டேன். தமிழ் பாடல் அந்த காலத்தில் 10-15 விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவில் தான் பாடல்கள் உண்டு. மற்ற எல்லாம் ராகவேந்திர சுவாமிக்கு. கன்னட பாட்டுகள் நிறைய இருந்தது. அப்போ என்ன ஒரு கருவியாக்கி, சங்கர் சாரியை ஒரு கருவியாக்கி அந்த பாடல்கள், ஏராளமான பாடல்களை
சங்கர் சார் வாயிலாக எழுத வச்சார். இதான் நடந்தது. சுவாமிக்கு இப்படி தான் நான் பாடினேன், சுவாமி அப்படி தான் நான் உணர்ந்தேன். இப்போ ராகவேந்திர சுவாமிக்கு நீங்கள் சொன்ன மாதிரி நீங்களே வந்து இப்போ நிறைய ஒரு 300 பாடல்கள் கிட்ட அவருக்கு இசையமைச்சிருப்பீங்க சாமிக்கு. ஆனால் சாமியை பற்றி தெரியாதவங்க இன்னும் இருக்காங்க இல்லையா? அவங்களுக்கு ராகவேந்திர சுவாமின்னா யாரு அப்படிங்கிற ஒரு சின்ன அறிமுகத்தை கொடுக்க முடியுமா? பாடல் வாயிலாக நிறைய பண்ணியிருக்கோம். இப்போ மந்த்ராலய மகான் ஒரு சந்நியாசி இப்படி ரவி எழுதுவார், நாஞ்சில் ரவி ராமசாமி. அப்போ ராகவேந்திர சுவாமி ஒரு சன்னியாசி, அந்த இப்படி உணர்த்துவோம். எப்படி ஏற்றாய் சந்நியாசம், அதில் 26 வயதில் அப்படின்னு வரும். 26 வயதில் அவர் சந்நியாசம் ஏத்தாச்சு. அப்படி பாடல்கள் வாயிலாக மக்களுக்கு அந்த பாடல் வரிகள், நிறைய பாடல் ஆசிரியர்கள் வாயிலாக அதை நான் இசையமைச்சு இந்த பாடல்கள் வாயிலாக மக்களுக்கு ராகவேந்திர சுவாமின்னா யார் அங்கிற வரலாறை புரிய வச்சிருக்கிறோம். கதா கலசியம் வாயிலாகவும் அந்த வரலாறை மக்களுக்கு எளிதாக, அதாவது ஒரு 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 சங்கீதத்தில், ஒரு கர்நாடக சங்கீதத்தில் டியூன் போட்டாலும் அது மக்களை போய் சேரக்கூடிய அளவில் தான் போட்டிருக்கிறேன். இப்போ உங்களுக்கு ஆனந்த பைரவியில் ஒரு ராகம்னு இருக்குன்னீங்க, இந்த ஆனந்த பைரவி ராகத்தில் பார்ப்புகள் மந்திராலயத்தில் அருள்பவராம், பார்ப்புகள் மந்திராலயத்தில் அருள்பவராம் அப்படின்னு போட்டால் மக்களுக்கு ஒரு உற்சாகம். எளிய மக்களை சீக்கிரமா சங்கீதமே படிக்காண்ட அந்த மக்கள் அந்த ரசனை, அந்த வார்த்தைகளுடைய அந்த வரிகளை வச்சு அந்த மக்களுக்கு அந்த சங்கீதத்தையும் எளிய முறையில் கொண்டு போய் சேவை பண்ணியிருக்கிறோம். நிறைய பாடலாசிரியர்கள் பாடல்கள் வாயிலாக நிறைய, அந்த பாடலாசிரியர்கள் இல்லைன்னா நான் இல்லை. மந்திராலயம் ஜீவசமாதி, இப்போ அந்த ஜீவசமாதிங்கிறப்ப இன்னைக்கு நிறைய சித்தர்கள், இப்போ பாம்பன் சுவாமிகள் இருக்காங்க, இந்த தேதி அவங்கள எல்லாருமே நம்ம பார்க்குறோம். ஆனால் நம்ம கண் முன்னாடி இன்னைக்கு தேதிக்கு நிஜரூபமாக உள்ள உட்கார்ந்து இருந்து ஜீவசமாதி அடைந்தவர்னா அது ராகவேந்திர சுவாமிகள் தான். ஆனால் மந்திராலயம் பற்றி நிறைய பேருக்கு தெரியல. நீங்கள் மந்திராலயம் போயிருக்கீங்களா? மந்திராலயத்துடைய அந்த அருமை பெருமைகள்லாம் கொஞ்சம். அதாவது எல்லாரும் உயிர் பிரிந்த பிறகு தான் சமாதி வைப்பாங்க. ஆனால் ராகவேந்திர சுவாமிக்கு மட்டும்தான் உயிர் இருக்கும்போதே அவர் ஒரு தேதியை குறிப்பிட்டு நேர சமாதியில் போய் உட்கார்ந்துருந்தார். அதான் ஜீவ சமாதி. மற்ற எல்லாரையும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய உயிர் பிரிஞ்ச பிறகு தான் அப்படி இருந்திருக்கு. இன்னொன்று, ராகவேந்திர சுவாமி என்ன விசேஷம் அப்படின்னா, அவர் பிரகலாதனுடைய அவதாரம். பிரகலாதனுடைய அவளுடைய அப்பா இரணியகசிபு நரசிம்மர் அவதாரத்தில் அந்த இரணியகசிபு வதம் பண்ணார். அப்போது வதம் பண்ணி முடிஞ்ச உடனே பிரகலாதன் பக்கத்தில் போன உடனே தான் சாந்தமானார். அப்போ அவர் கேட்குறார் பிரகலாதன்ட்ட, உனக்கு என்ன வர வேணும்? அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, மக்கள் எல்லாம் பக்தி ஆன்மீகம் ஆன்னு தெரியணும். அதுக்கு நான் அடுத்தால ஒரு பிறவி பிறந்து அந்த பிறவியின் மூலமாக நான் நிறைய மக்களுக்கு அந்த ஆன்மீகத்தை கொண்டு போகணும், எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு நரசிம்மர்கிட்ட கேட்குறாரு. இப்போ நிறைய இருக்குது. இப்போ இந்த நாத சுருக்கமாக சொல்கிறேன். அப்படி அந்த பிறவியில் அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, உன்னுடைய நரசிம்மர் பார்த்து சொல்கிறார், உன்னுடைய அருளை நான் அப்படியே வாங்கி என்ன நினைச்சு சங்கல்பம் பண்ணக்கூடிய ஆளுக்கு அந்த அருளை நான் திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு பிரகலாதன் நரசிம்மர்கிட்ட கேட்டார். அந்த பிரகலாதனுடைய அவதாரம் தான் ராகவேந்திர சுவாமி. இதுதான் விசேஷம். மற்ற எல்லாரும் வழியாக வந்தது அல்ல. ராகவேந்திர சுவாமி மட்டும்தான் பிரகலாதனுடைய அந்த அவதாரத்தில் சங்ககர்ண அவதாரம் அது நிறைய புக்குகளில் போட்டிருக்கிறாங்க. அதை நான் சுருக்கி சொல்கிறேன். இதுதான் ராகவேந்திர சுவாமியுடைய விசேஷமான அற்புதமான மகிமையான ஜீவஸ்வாமாதியான அவதாரம். Madurai Jugardanda Factory, true tradition, authentic taste. Hotstar Specials Goli Soda Rising, now streaming on Disney Plus Hotstar. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.